இயக்குனருக்கு ரொம்ப முக்கியமான நாள் வந்து என்னோட முதல் படத்தோட முதல் நாள் படப்பிடிப்பு. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. கதையிலே இப்படித்தானே சார் இருக்கு வந்து ஒரு மாதிரி கரடங்களோட அண்ணன், அவருக்கு நல்லா சாமியான தம்பி, இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியான ஊருக்குள்ள ஒண்ணுமே நம்பிக்கை இல்லாத அளவுக்கு ஒரு கதை இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது கண்டன நாளைக்கு யோகி பாபு அரைத்த சாத்விக் எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் வரிசையில சீடுன்னு ஒரு படம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா சுப்பிரமணிய சார் சொல்ல வேண்டிய அவரை நீங்க மீட் பண்ண அன்னைக்கு மறந்துட்டாரு சொல்றதுக்கு. பெரிய இன்ஸ்பயர்டு டைரக்டரா வந்து சேரன் சார் இருந்தாரு. அவர்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு வரும்போது அவரு பெரிய ஹீரோ ஆகிட்டார் இருந்து. அதுக்கப்புறம் சார் நான் புல் கதையை உங்களுக்கு சொல்லிடுறேன், புல் கதையை அப்படி சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு நான் போனது 2 நிமிஷம் வாய்ஸ் ஓவர். ஆனா ஒரு 2 மணி நேரம் புல் கதை கேட்டு V4U மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் சங்கர். இன்னைக்கு நம்ம கூட சன்னிதானம் PO படத்துடைய டீம் இருக்கிறாங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? எனர்ஜிலாம் பயங்கரமா இருக்கு. படம் வரப்போகுது அப்படிங்கிறதுனாலயா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் டைரக்டர் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது சார், இப்போ களவாணி மாப்பிள்ளையில வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணி, மெமரிஸ்ல ஒரு கோ டைரக்டர், அதுக்கப்புறம் இப்போ சன்னிதானம் POல வந்து டைரக்டர் அப்படின்னு வரும்போது எப்படி இருந்தது? அந்த ஃபர்ஸ்ட் டே பூஜை நாள் இருக்குல்ல, அக்டோபர் 5, 2023. ஸோ அந்த நாள் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஒரு அசிஸ்டண்டா இருந்து அதுக்கப்புறம் படம் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த மேஜிக் என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தோம் வந்து. அது நான் முதல்ல டைரக்டர் ஆகும்போது அந்த ப்ரெஷர் எனக்கு இல்லை வந்து. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடியே நிறைய ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணதுனால ரொம்ப பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு வந்து. என்னன்னா நம்ம வேற வேற கதைகள்லாம் வச்சு நம்ம அந்த படம் பண்ண ட்ரை பண்ணும்போது சன்னிதானம் PO ஒரு ஒரு ஃபேமிலி ட்ராமா, அது வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைன் வந்து. ஏன்னா நான் வந்து அப்பா இல்லாமல் சிங்கிள் மதரால் வளர்க்கப்பட்ட ஒரு பையன். அந்த மாதிரி வந்து இந்த கதையில் வந்து சித்தாரா மேடம் வந்து கணவனை இழந்து வந்து ஒரு சின்ன சின்ன பையனை வச்சு அதுலேருந்து தான் கதை ஸ்டார்ட் ஆகுது வந்து. ஸோ அதனால எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு கதையாக இருந்துச்சு இந்த படம் பண்ணும்போது வந்து. ஸோ வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு வந்து. ரொம்ப பயங்கர ப்ரௌடாக இருந்த ஃபீல் இருந்துச்சு வந்து. ஏன்னா ஊர்லேருந்து யாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட முடியல. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் வந்து நம்ம பூஜை போட்டு அந்த ஸ்டார்ட் பண்ணோம் வந்து. ஸோ அதனால பெரிய ஆட்கள் இல்லை. ஸோ என் சைடு இருந்து நான் மட்டும் என்னோட டீமு இவ்வளோ இருந்தால் பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு வந்து. ஷூட்டிங் முடிஞ்சு ஈவினிங் போகும்போது எல்லாரும் நியூஸஸ் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப பயங்கர எக்ஸைட்டமான ஒரு ஒரு இயக்குனருக்கு ரொம்ப முக்கியமான நாள் வந்து தன்னோட முதல் படத்தோட முதல் நாள் படப்பிடிப்பு. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஆனா ஆல்ரெடி டைரக்டர் அப்படின்னு சொல்லி உங்க பேர் வந்திருக்குல்ல, மேகமோ அவள் அப்படிங்கிற ஒரு ஆல்பம் சாங்ல. ஆமா, நான் வந்து இண்டிபெண்டன்ட் ஒரு ஆல்பம் சாங் டைரக்ட் பண்ணேன் வந்து. அதனாலதான் நான் சொன்னேன் வந்து அந்த ஒரு டென்ஷன் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் நாள் இல்லை வந்து. பிஃபோரா நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன் ஒரு இதெல்லாம் பண்ணதுனால வந்து. அதுக்கப்புறம் நான் ஒரு கோடைரக்டர் ஒரு படம் ஒர்க் பண்ணேன் வந்து. அந்த படத்துல நான் தான் அவர் ஹீரோ வந்து ஒரு கேரக்டர் நடிச்சதுனால அந்த படத்தை நான் தான் டைரக்ட் பண்ணேன் வந்து. ஸோ ஆக்ஷன் கட் நான் தான் சொன்னேன் வந்து. ஸோ அதனால இந்த மானிட்டரி ஃபியர் வந்து எனக்கு இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனால பெரிய ஆர்டிஸ்டோட நிறைய ஒர்க் பண்ணதுனால அந்த ஃபர்ஸ்ட் நாள் எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. சார், இந்த படத்துக்கான காஸ்டிங்லாம் எப்படி போச்சு? இப்போ பார்த்தா யோகி பாபு அவர் இருக்காரு, அப்புறம் சித்தாரா மேம் இருக்காங்க, ரூபேஷ் இருக்காங்க. இந்த மாதிரி இந்த படத்துக்கான காஸ்டிங் ஒர்க்லாம் எப்படி போச்சு? ஆமா, இந்த படம் வந்து சன்னிதானம் PO ஆரம்பிக்கும் போது வந்து இந்த கதை ரெடி ஆனதுக்கு அப்புறம் அது ஒரு ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்ட்ல இருக்க ஒரு கதைங்கிறதுனால வந்து ஒரு வித்தியாசமா வேற நினைக்கும்போது ப்ரொடியூசரோட சாய்ஸ் வந்து யோகி பாபு சாரா இருந்துச்சு வந்து. ஸோ வந்து அவரும் நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனால வந்து இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு வந்து. அப்புறம் இதுல அவருக்கு ஒரு தம்பி கேரக்டர் வந்து வந்து அவரு லவ்வெல்லாம் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லா ஒரு சாமியான ஒரு ஹீரோ தேவைப்பட்டுச்சு. அப்புறம் இதுல ஒரு வில்லன் கேரக்டர் தேவைப்பட்டுச்சு. இப்படி வந்து நிறைய கதாபாத்திரங்கள் இருந்துச்சு. அப்படிதான் வந்து இந்த ஐயப்பன்கிற கேரக்டர் வந்து யோகி பாபு சாரும் வந்து, சச்சின்னு ஒரு கேரக்டர் வந்து ரூபேஷ் சாரும் வந்து. ரூபேஷ் சாரோட கேரக்டருக்கு நான் நிறைய சாய்ஸ் எங்கிட்ட இருந்துச்சு. அப்போ ப்ரொடியூசர் வந்து பேசிக் பெங்களூர்ங்கிறதுனால அவர் கன்னடத்துல நிறைய படங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்து பிக் பாஸ் இதெல்லாம் ரொம்ப பிரபலமா இருந்தாருங்க. ஸோ அவரோட போட்டோ காமிச்ச உடனே வந்து சரி இந்த மாதிரி ஒரு பிரபலமான ஒரு பேன் இண்டியா மூவி ஆயிரும் அப்படின்னு நானும் உடனே அந்த வாய்ப்பை கெட்டியா பிடிச்சு அவர் போட்டோவை பார்த்து வந்து ஆளு நல்லா இருக்காரு, சரி நம்ம தமிழ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்புறம் வந்து கேட்டோம் வந்து. அதான் சார் கதையிலே இப்படித்தானே சார் இருக்கு வந்து ஒரு மாதிரி கரடங்களோட அண்ணன், அவருக்கு நல்லா சாமியான தம்பி, இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பியான ஊருக்குள்ள ஒண்ணுமே நம்பிக்கை இல்லாத அளவுக்கு ஒரு கதை இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது வந்து இவர் கரெக்டா இருப்பார் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சாய்ஸ் பண்ணதான் நம்ம ரூபேஷ் அவரோட கேரக்டர். சரி, இப்போ அப்படியே உங்ககிட்ட வருவோம். சாத்விக், உங்க வயசுல நாங்கள்லாம் வந்து நாளைக்கு ஸ்கூல் போகணுமா, ஸ்கூலுக்கு எப்படி லீவ் போடுறது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் தான் யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் நீங்கள் இந்த ஏஜ்லேயே வந்து இப்போ நிறைய படங்கள் நடிச்சிட்டிங்க. அது யானையிலிருந்து அதுக்கப்புறம்
லக்கி மேன் இந்த மாதிரி நிறைய படங்கள்ல வந்து நடிச்சிருக்கிறீங்க. எப்படி நம்ம சினிமாவில் நடிக்கலாம், சினிமா இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்தது உங்களுக்கு? ஆக்சுவலாக சின்ன வயசுலேயே வந்து எங்கள் டேடி பார்த்து எனக்கு ஆசை வந்துச்சு. ஏற்கனவே எங்கள் டேடி நடிச்சிட்டு இருந்தாரு. அதை பார்த்து நான் டேடி கிட்ட கேட்டேன், நானும் நடிக்கலாமா? நீங்களா கேட்டீங்க? அப்போ நான் கேட்டப்போ டேடி சொன்னார், ஃபர்ஸ்ட் நீ ஷார்ட் ஃபிலிம்லாம் போ, அப்புறம் நம்ம படத்துக்கு போகலாம் அந்த மாதிரி சொன்னோன்னே நான் ஃபர்ஸ்ட் ஜூனியர் சூப்பர் ஸ்டார் போனேன். அப்போ வந்து ஃபைனலிஸ்ட் ஆகி சிஎம் கிட்ட வந்து மெடல் வாங்கினேன், முக ஸ்டாலின் கிட்ட. அப்புறம் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணி ஃபர்ஸ்ட் படம் லக்கி மேன் பண்ணேன். அப்புறம் வந்து சைரன் அப்படியே போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் படம் எப்படி இருந்தது உங்களுக்கு? கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருந்தது யோகி பாபு சார்லாம் பார்க்கும்போது. அப்புறம் அப்படியே போயிடுச்சு. சூப்பர். இப்போ நீங்க சொல்லுங்க, சார்மிங் பிரதர் சன்னிதானம் பிஓ படம் மூலமா அவங்கள தமிழ் சினிமாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு உங்களை வெல்கம் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார். நீங்க சொல்லுங்க, நீங்க எவ்வளோ ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி சார். எங்க தமிழ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. நான் ரொம்ப ஹாப்பி. எனக்குன்னா இது எந்த 5th லாங்குவேஜ். நான் கன்னடா பண்ணிருக்கேன், துளு பண்ணிருக்கேன், கொங்கணி பண்ணிருக்கேன், ஒரு படம் தெலுங்குலு பண்ணிருக்கேன். ஸோ இப்போ ஒரு தமிழ்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. அதுவும் எந்த படம்னா ஒரு கான்டென்ட் பேஸ்ட். இது ஒரு சபரிமலா கான்டென்ட் இருக்கு, கான்டெக்ஸ்ட் இருக்கு, நல்ல ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்கு. யோகி பாபு சார் கிட்ட யோகி பாபு சார் இருக்காருன்னு சொல்லும் போதே எனக்கு ஒரு வைப் வந்துச்சு. எனக்குன்னா we accept them as a legends. தமிழ்ல உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், எந்த பெரிய ஆக்டர் இருந்தா அவர் கூட என் ஃபர்ஸ்ட் படம் பண்றது இட்ஸ் அ பிளெஸிங் நான் அக்செப்ட் பண்றேன். ஹோல் டீம் அமுத சார் எனக்கு என்ன ட்ரீட் பண்ணது ஒரு பாயிண்ட். ஒரு எனக்கு லாங்குவேஜ் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் சார் என்ன கம்ஃபர்டபிள் பண்ண ரீதி இருக்கட்டும், இல்ல ஓவரால் நரேஷன் கொடுத்த ரீதி இருக்கட்டும், the overall ambience is very important. எனக்கு எல்லாம் புதியதுதான், எனக்கு யாரும் தெரியாதுங்க. ப்ரொடியூசர் கர்நாடகா பேஸ்டு, ஸோ எனக்கு தெரியும் அவரு. ஸோ எல்லா டீம் புதியதுதான். ஸோ ஆனா ஒரு திவசம் எனக்கு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் இல்லை இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபுல் கம்ஃபர்டபுள் ஆயிருந்தேன். ஸோ தட் இஸ் அ மெயின் திங். டிரெக்ஷன் டீம் அண்ட் டிரெக்டர். ஸோ அவரு எல்லாம் ஃபீட் பண்ணிட்டாரு. நாளை என்ன சீன்னா இன்னும் ஃபுல் ரிஹர்சல் எல்லாம் பண்ணிட்டு எனக்கு என்ன டவுட் இருந்தா சாரே கூப்பிடுவாரு, ஏதாவது டவுட் இருக்கா சார் நாளை சீனு சொல்லுங்க சார், நான் சார்ட் அவுட் பண்ணி கொடுக்கேன். அது ரொம்ப ஹெல்ப் ஆயிடுச்சு சார். ஓவரால் எனக்கு ஹாப்பி. எதுக்குன்னா ஒரு நல்ல ஒரு தமிழ் படம் பண்றது ஒரு ஹாப்பி. அதுல இந்த ஸ்டார் காஸ்ட்ல ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் இருக்கு. ஸோ ஐ அம் ரியலி ஹாப்பி ஃபார் தட். ஓகே டைரக்டர் சார், நீங்கள் சொல்லுங்கள், இப்போ படம் ஆரம்பிக்கும் போது வந்து தமிழ், கன்னடா அப்படின்னு சொல்லி மற்ற லாங்குவேஜஸ்லையும் பேரலாக ஷூட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்ததாக கேள்விப்பட்டோம். ஸோ சொல்லுங்கள் அதை பற்றி. ஆமாம், இந்த படம் பண்ணும்போதே நம்ம ப்ரொடியூசர்கிட்ட சொன்னது என்னன்னா வந்து இந்த மாதிரி மல்டியா நம்ம இது இருக்கிறதுனால பேன் இண்டியா மூவியை வந்து செப்பரேட்டாக நம்ம ஷூட் பண்ணுவோம் சார். வந்து கன்னடா தனியாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பிளான் பண்ணோம். வந்து பிளான் பண்ணி அது சில இடங்களில் அதை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணோம். வந்து ஸோ வந்து அது ரொம்ப நல்லாவே வந்துச்சு. வந்து ஸோ வந்து அதனால் இந்த படமும் வந்து அதே மாதிரி தான் கன்னடாவில் டப் பண்ணியிருக்கோம். வந்து வேறு லாங்குவேஜ் தெலுங்குல பண்ணியிருக்கோம், மலையாளத்தில் பண்ணியிருக்கோம், ஹிந்தியில் பண்ணியிருக்கோம். வந்து ஸோ வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து என்னென்னா, நான் இப்போ கன்னடா டப்பிங் முடிச்சதுக்கப்புறம் அந்த படம் ஒரு வருஷம் பார்த்தேன் பெங்களூர் போய். வந்து அது அப்போ தமிழ் படம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு ஃபீல் இருந்துச்சோ அது வந்து கன்னடா படம் பார்க்கும்போது அந்த ஃபீல் இருக்கு, அந்த இது ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. வந்து ஸோ அது எனக்கு பயங்கர ஹாப்பி. வந்து பெர்ஃபெக்டா வந்து இருக்க மாதிரி ஒரு டைரக்டரா நான் ஃபீல் பண்ணேன். வந்து இந்த லாங்குவேஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். வந்து மற்ற எல்லாத்தையும் விட வந்து அப்படின்ற மாதிரி ஒரு. அண்ட் அது போக நீங்கள் இந்த படத்தை வந்து டிஃப்ரெண்ட் வேர்ஷனில் டிஃப்ரெண்ட் டேரக்டர்ஸ் வச்சு, அதாவது இந்த டீமில் இருக்கிற மற்ற டேரக்டர்ஸ் வச்செல்லாம் ஷூட் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்களா? ஆமாம், அந்த மாதிரி நம்ம ஒரு ஐடியா பண்ணியிருந்தோம். வந்து ஆனால் அது நிறைய சீன்ஸ் பண்ண முடியல. வந்து ஏன்னா இது ஷூட்டிங் டேஸ் ரொம்ப, ஏன்னா எல்லாருமே ரொம்ப பிஸியான ஆர்டிஸ்ட். வந்து இப்போ ரூபே சார் அங்கே கன்னடத்தில் வேற படம் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் எங்க ஷூட் முடிஞ்ச உடனே வேற ஒரு ஹேர் லுக்கு, ஏன்னா அவர் போலீஸாக நடிக்கிறது இருந்துச்சு. ஸோ வேற ஒரு ஹேர் ஸ்டைலு இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் யோகி பாபு சாரும் வந்து கண்டினியூவாக டேட்ஸ் வந்து அப்படி நான் என்னால் ரொம்ப ஸ்டே பண்ணி அவருக்கு ரொம்ப டேட்ஸ் வாங்க முடியல. வந்து ஸோ அதனால வந்து நம்ம ரொம்ப சடனாக முடிக்கிறது. மேஜர் சீன்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து வேற லாங்குவேஜுக்கு நம்ம லைவ்லேயே எடுத்தோம். வந்து மற்றெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக யூஸ்வலாக ஒரே இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி அந்த மாதிரி. ஓகே, இதில் யோகி பாபு சார் வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி போட்டிருந்தீங்க. என்ன மாதிரி பார்க்கலாம்? இல்ல வழக்கமா யோகி பாபு சார் வந்து உடனே வந்து
ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி காமெடி அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் வந்து நம்ம பொதுவா யோகி பாபு சாரோட படங்கள்ல பார்த்துருப்போம். வந்து இந்த படங்கள் அவருக்கு முற்றிலும் ஒரு மாறுபட்ட ஒரு கதாபாத்திரம் வந்து. ஸோ வந்து ரொம்ப சட்டில்டா ரொம்ப ஒரு கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே செஞ்சு நடிச்சிருக்காரு வந்து. ஸோ அதுக்காக ஒரு காமெடி இல்லைன்னு இல்லை, காமெடி இருக்கு, அதுவும் இருக்கு. அது வந்து வழக்கமான படங்கள் இல்லாம கொஞ்சம் வேற மாதிரி ஒரு டைப்ல ட்ரை பண்ணியிருக்கோம். அவர் கேரக்டரைசேஷனாவே வந்து இந்த கதையில வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு சட்டிலான ஒரு கேரக்டர் வந்து. ஸோ அதை வந்து கொஞ்சம் வேற மாதிரி நடிக்க வச்சிருக்கனால இந்த படம் பார்க்கும்போது வேற மாதிரி ஒரு பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு வந்து. ஓகே, சூப்பர் சார். இப்போ உங்ககிட்ட வரேன். லக்கி மேன்ல யோகி பாபு சாருடைய பையன் அங்கே பயங்கரமாக பண்ணியிருந்தீங்க. உங்கள் 2 பேருடைய அந்த பாண்ட் பார்க்கும்போதே பயங்கரமாக இருந்தது. அம்மா உங்களுக்கு ஒன்று கொடுக்க சொன்னான்னு சொல்லி பழித்து ஒரு அறெல்லாம் விடுவீங்க சாரை. ஸோ அப்படியே இங்கே பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு யோகி பாபு சாரோட சின்ன வயசு கேரக்டர்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா கரெக்ட் தான். எப்படி இருந்தது சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிட்டேன். இவரு கூட யோகி பாபு சார் அப்படியா? ஆமா. ஓ, வேற சின்ன வயசு கேரக்டர்ன்றனால உங்களுக்கு தனியா சாருக்கு தனியா போயிடுச்சு. சரி, அப்போ எப்படியும் லக்கி மேன்ல ஒர்க் பண்ணிருக்கீங்கல்ல, அப்ப சொல்லுங்க. இதுல ஃபீல் பண்றீங்களா யோகி பாபு சார் கூட காம்பினேஷன் இல்லையே அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபீல் பண்றேன்? சரி சொல்லுங்க. லக்கி மேன் வந்து நான் பையனா நடிச்சது வந்து எனக்கு ஹாப்பியா தான் இருந்தது. அவரும் வந்து டே தம்பி இப்படி பண்றா அப்படி பண்றான்னு சொல்லுவாரு. அப்புறம் வந்து எப்படின்னா வந்து அது வந்து நிறைய காமெடியா பண்ணுவாரு என்னை வச்சு. அதெல்லாம் வந்து ரியல் ஷார்ட்டாவே எடுப்போம். அதனால ஜாலியா போவோம். சைரன்ல கூட வந்தாருக்கு, நீங்க பாத்துருப்பீங்க. நான் அதுல கூட நான் வந்திருப்பேன். அந்த அரஞ்ச சீன் எப்படி இருந்தாங்க? கொஞ்சம் பயமா தான் இருந்தது. கிட்ட போறாரு. அரைஞ்சிட்டீங்களா உண்மையாவே? ஓ ஓகே. கண்டன நாளைக்கு யோகி பாபு அரைந்த சாத்விக் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா முன்னாடியே அரைஞ்சிட்டாருங்க. அது அது பாத்தீங்களா நீங்க? போட்டு பலார்னு ஒரு அரை விட்டுருவாரு சார். சரி பிரதர், நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த படத்துல நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களோட கேரக்டர் நமக்கு பார்க்கும்போது இப்போ சொல்லியிருந்தாரு தம்பி கேரக்டர் அப்படின்னு. அந்த கேரக்டர் வைஸ் எப்படி இருக்கும்? இப்போ அது வந்து ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டரா இருக்கும், இது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கேரக்டர் பத்தி சொல்லுங்க. எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கிளியரா சொல்ல முடியாது, அதுக்குன்னா அது அந்த ட்ராக்ல இருக்கு. இது எப்படின்னா ஒரு ஹீரோ ஹீரோயின் ஒரு லவ் ஸ்டோரி அப்படி கிடையாது. இது எல்லாமே இருக்கும், ஆனா எல்லாமே ஒரு பர்பஸ்க்கு தானே இருக்கும். ஸோ யோகி பாபு சார் அவருதான் மெயின் ஹீரோ. நான் அவர் தம்பி கேரக்டர் பண்றேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஹீ இஸ் த லீட் ஆஃப் த கண்டென்ட். இங்க ஒரு சினிமா, அதுல ஒரு ஹீரோ, அதுல ஒரு வில்லன் அப்படி கிடையாது. இது ஒரு நல்ல கண்டென்ட். அதுக்கு ஹீரோ யோகி பாபு சார் தான். நான் ஒரு தம்பியா எனக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, என் கேரக்டருக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. சும்மா அங்க ஒரு லவ் ஸ்டோரி வேணும், அங்க ஒரு ஹீரோ வேணும் ஹீரோயின் வேணும் அப்படி இருக்காது. ஸோ ஒரு டிராவல் இருக்கு. ஸோ ஹீரோயின் இந்த கதைக்குள்ள வர்றது ஒரு ரீசனுக்கு தான். ஸோ நான் ஹீரோயின் கூட கனெக்ட் ஆகுறது ஒரு ரீசனுக்கு தான். ஸோ நான் யோகி பாபு சார் கூட இருக்கிறதும் கனெக்ட் ஆகுறதும் ஒரு ரீசனுக்கு தான். ஸோ ஓவரால் ஒரு டிராவல் தான். ஸோ எல்லா கேரக்டரும் நான் ஒரு ஹீரோன்னு சொல்றதுக்கு உபரி ஒரு நல்ல கேரக்டர் பண்ணிருக்கேன். ஸோ எப்படின்னா இப்போ ஹீரோ ஹீரோயின் யோகி பாபு சார் ஒரு 5-6 கேரக்டர், பிரமோத் செட்டி சார் ஒரு 6 கேரக்டர் இருந்துச்சுன்னா அந்த ஒரு கேரக்டர் எடுத்தாலும் ரொம்ப டிஃபரன்ஸ் ஆயிடும் கதைக்கு. ஸோ எப்பவும் நான் எப்படி சூஸ் பண்ணேன்னா, ஸோ என் கேரக்டர் இருக்குது இல்ல, அது பெரிய இருக்கட்டும் சின்ன இருக்கட்டும், ஸோ அந்த கேரக்டர்னா டிலீட் பண்ணா சினிமாக்கு டிஃபரன்ஸ் ஆகுதா? ஸோ அது ஆகுதுன்னா அது என்ன இருக்கு, என் கேரக்டர் அப்படி இருக்கு. என் கேரக்டர் டிலீட் பண்ணா சினிமாக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆகுது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஒரு படத்துல நான் ஹீரோன்னு பண்ணிட்டு ஒரு நார்மல் கண்டென்ட் பண்றதுக்கு உபரி இந்த ஒரு கண்டென்ட்ல ஒரு யோகி பாபு சார் கிட்ட ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணிருக்குல்ல. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். ஓகே, இப்போ சார் சொன்னார் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது அப்படின்னு. அண்ட் அதை அப்படியே நீங்கள் சொன்னது கூட நான் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். சீடன் படத்தை பற்றி நீங்கள் ரொம்ப முன்னாடி பேசியிருந்தீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சிமிலராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரியா? இதில் வேறு யோகி பாபு சாரோட கேரக்டர் பேர் வேறு ஐயப்பன் வச்சுருக்கீங்க. இல்ல இதுல வந்து இப்ப சீடன்ல வந்து இப்ப தனுஷ் சார் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடையாது வந்து. சீடன் வந்து எனக்கு வந்து ஒரு ஃபேமிலி டிராமா ஒரு இன்ஸ்பயர் வந்து. ஏன்னா அப்ப அதுல வந்து அனன்யா கேரக்டர் வந்து முருகனை வந்து ரொம்ப விரும்பி வணங்குற ஒரு
அவங்களோட இஷ்ட தெய்வம் வந்து. அந்த இஷ்ட தெய்வம் அவங்க வாழ்க்கையில என்ன ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினாருங்கிற ஒரு கதை வந்து. இந்த படத்துல சன்னிதானத்தை சுத்தி இருக்க ஒரு சின்ன ஒரு புலிமேடுங்கிற ஒரு ஏரியாலதான் அந்த கதை நடக்குது. அங்க இருக்கவங்க எல்லாம் அவங்களுக்கு பிரேயர் கடவுள் வந்து ஐயப்பன் தான் வந்து. ஸோ மோஸ்ட்லி அவங்களதான் அவர் வணங்குவாங்க வந்து. ஸோ அவங்க அந்த மாதிரி ஐயப்பனை வேண்டி அவங்கள இது பண்றவங்களுக்கு லைஃப்ல எல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிற கதை. அதை வந்து அந்த கதையில இருக்க எல்லா கதாபாத்திரத்தையும் ஒரு கோட்ல கனெக்ட் பண்ணி அதையெல்லாம் வந்து ஒரு எண்டிங் பாயிண்டா கொடுத்துருக்கோம் அந்த கதையில. அது அந்த மாதிரி வந்து. ஸோ இன்ஸ்பயர் டு வந்து எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு கதை, இந்த கதை அப்படின்னு சொல்லியிருந்தது அந்த மாதிரி ஒரு படம் கிடையாது. ஏன் ரொம்ப பிடிக்கும்? பேசிக்கா வந்து அந்த படம் வந்து எனக்கு வந்து நான் வந்து ஒரு ஃபேமிலி டிராமா கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வந்து. சோ வந்து அது ரெண்டாவது அதுக்கு பின்னாடி வந்து முருகன்கிற ஒரு அற்புதமான ஒரு அப்படியே சொல்லுங்க. சோ இது கடவுள் இருந்ததுனால வந்து அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வந்து. சோ நமக்கு பேசிக்காவே வந்து இஷ்டமான தெய்வங்கள்ல முருகன் ஒருத்தர் வந்து. சோ அதனால எனக்கு வந்து அந்த படம் வந்து மனசுக்கு ரொம்ப நெருக்கமான படம் வந்து. அதுதான் இந்த படத்தை எனக்கு கனெக்ட் பண்ணிச்சு வந்து. நான் சமீபத்துல வந்து நான் சுப்பிரமணிய சிவா சாரை நான் இடையில ஒரு தடவை மீட் பண்ணிருக்கேன். நான் அப்ப கூட சொல்லுவேன் வந்து அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு மேனேஜர் தான் இந்த படத்துக்கு சந்திரன் ஒருத்தர் மேனேஜர் இருந்தாரு. அவர்கிட்ட கூட சொல்லுவேன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் வரிசையில சீடுன்னு ஒரு படம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா சுப்பிரமணிய சிவா சொல்ல வேண்டிய அவரை நீங்க மீட் பண்ண நீங்க மறந்துட்டாரு சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ என்னோட ஃபேவரட் 100 மூவில டாப் 10க்குள்ள வந்து சீடன் ஒண்ணா இருக்கு. ஏன்னா ஒரு இப்ப தனுஷ் சாருடைய படங்கள் அப்படின்னு பார்த்தா அதுல நம்ம சூஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவ்வளோ படங்கள், நல்ல நல்ல படங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க சீடன் சொன்ன உடனே எனக்கே பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. எவ்வளவு படங்கள் இருக்கும்போது சார் சீடன் சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஸோ அதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அந்த அப்படியே சீடனோடய நான் கனெக்ட் பண்ணி கேட்குறேன். அங்கே எப்படி சரவணன் அப்படின்ற கேரக்டர் அப்படியே முருகனா மாறினாரோ அந்த மாதிரி இங்க ஐயப்பன் அதே பேர்லயே இருக்கு. அவரு ஐயப்பனா அது இல்ல அந்த மாதிரி அதுதான் அந்த கதையில புதுசு வந்து. சோ அந்த மாதிரியே கதை இது கிடையாதுன்னு நான் ஏன் சொல்றேன்னா அதுல சரவணன் வந்து அவர் முருகனா மாறுறாருல, இதுல ஐயப்பன் பேர் வச்சிருப்பாரு ஆனா அவர் ஐயப்பனா மாற மாட்டாரு. சோ அதுதான் அந்த கதையோட ஒரு இது ஒரு வித்தியாசமான கதை அப்படிங்கிறதுக்கு அந்த படத்துல இருந்து மாறுபட்டது அப்படிங்கிறது அதுதான் வந்து. சரி, நம்ம பார்ப்போம். இப்போ தம்பி நீங்க சொல்லுங்க. இப்பதான் இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சார் சொன்னாங்க விஜய் சார் சிஎம் ஆனதா பயங்கரமா ஆட்டம் போட்டீங்களாமே, அதை பத்தி சொல்லுங்க. இல்ல நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஓட்டு வந்து 108ல இருக்கும் போது கோலம் போடுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து ஜெயிச்சோன்னே வந்து மேல போயிட்ட கோலம் போட்டுட்டு அப்ப வந்து ட்ரம்ஸ் வச்சுட்டு வந்தாங்க கட்சிக்காரங்களா. அப்ப ஆடினார் ரோட்ல. ஆமா, ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த வந்ததுக்கு அப்புறம். ஏன் விஜய் சாரோட ஃபேனா? படங்கள் எல்லாம் பார்த்து ரசிச்சிருக்கீங்களா நீங்க? இல்ல பழைய படம் எல்லாம் பார்த்தது இல்ல, பிகில் அந்த மாதிரிதான் பார்த்திருக்கேன். ஓகே, பிடிச்சு போச்சு எனக்கு. எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் சார்? கோட்டுன்னு சொல்லலாம். கோட்டு, அதுலயும் ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ். அதுல 2 விஜய் இருப்பாங்க. எந்த விஜய் உனக்கு பிடிக்கும்? 2 விஜய், ரெண்டுமே பிடிக்கும். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஜய் எல்லாம் இருக்காங்க அந்த படத்துல, தெரியுங்களா அதெல்லாம்? சரி, ஓகே. அப்போ விஜய் சார் ஃபேன், அதனால ஆடி இருக்கீங்க, அது ரொம்ப பிடிக்கும். சரி சார், அப்படியே உங்ககிட்ட வருவோம். இப்போ உங்க கூட நடிச்ச கோ ஆர்டிஸ்ட் பத்தி சொல்லுங்க. அட் தி சேம் டைம் இப்போ நீங்க சொன்னீங்க இந்த படத்துல வந்து ஒவ்வொரு கேரக்டருமே வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கு ஒவ்வொரு பர்பஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. இதுல நீங்க நடிச்சதுக்கு அப்புறம் இப்ப தமிழ் சினிமால அடுத்தடுத்து நீங்க வர்றதுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஹோப்ஃபுல் தட் எனக்கு இனியும் சினிமா கிடைக்கும். இங்க எதுக்குன்னா இது ஒரு எந்த லாங்குவேஜ் சொன்னாலும் பெர்ஃபார்மன்ஸ் இம்பார்ட்டன்ட் தான். சோ அவ எப்படி பாக்குறதுக்கு எப்படி இருக்கா ஆன் தட் பேசிஸ் சினிமா கிடைக்காது. அவ என்ன பெர்ஃபார்ம் பண்றா, அவ சினிமால என்ன பண்றா, ஒர்க் எப்படி பண்றா, அங்கதான் ஒர்க் கிடைக்கும். சோ இந்த சினிமால எனக்கு ஒர்க் பண்ணதுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு, ஒரு பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு ஏரியாஸ் இருக்கு. ஒரு செட்டில்டு சினிமா. செட்டில்டு சினிமானா ஒரு வில்லேஜ் கேரக்டர், ஒரு வில்லேஜ்ல ஒரு எனக்கு தெரியல நான் எந்த கேரக்டர்னு சொல்லணும்னா நான் பிளே பண்ண கேரக்டர் அது இட் இஸ் யூனிக் ஃபார் மீ. நான் எப்போதும் ஒரு ஒழுக்கமான ஒரு அம்மாவுக்கு ஒரு நல்ல பையன், சமூகத்துல வந்து நல்ல ஒரு இது தெருவுல நல்ல பேர் உள்ள ஒரு பையன், நான் அண்ணனுக்கு நல்ல தம்பி, காதலிக்கு நல்ல அப்படி வந்து எல்லாரும் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு வந்து இந்த உலகத்துல இருக்கணுங்கிறதுக்கு ஒரு டிசைன் தான் வந்து இந்த கதையில வந்து
ஹீரோ கேரக்டர் மட்டும். மத்தவங்க எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஷேட் இருக்கும் வந்து. இவர் மட்டும் இந்த கேரக்டர் மட்டும் வந்து ரொம்ப பயங்கர ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு பர்சனல் லைஃப்ல நான் அப்படி கிடையாது. நான் அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன். ஆனா இந்த சினிமா அங்க அம்மாவை அட்ஜஸ்ட் பண்ணணும், கேர்ள் ஃபிரெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணணும், அண்ணனை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒரு ஸ்மூத் ஃப்ளோவுக்கு என் கேரக்டர் இம்பார்ட்டன்ட் தான். சோ எனக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வேரியேஷன் இருந்துச்சு. வேற வேற லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஸ்கெச்சஸ் இருந்துச்சு. சோ நான் ஐ ஹோப் அது ஹெல்ப் ஆகும்னு நான் ஐ ஹோப் ஃபார் தட். யா நான் நம்புறேன் எனக்கு ஆஃபர் வரும். ஓகே, எல்லா ஆஃபர் வந்தாலும் the credit goes to டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார். இல்லன்னா எனக்கு தமிழ் கனெக்ஷனே கிடையாது. அங்கெல்லாம் தமிழ் படம் பார்த்துட்டு நல்ல படம் எனக்கும் எப்போ ஒரு தாட் இருந்துச்சு தமிழ் சினிமாக்கு போகணும் அப்படின்னு. டெஃபினெட்லி இருக்குல்ல. நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி நீங்க சென்னையில இந்த வீடு வாடகை எடுத்து இங்க இருக்க சொந்த வீடு வாங்கலாம் கண்டிப்பா சொல்லிட்டு இருக்கேன். அது அப்படியே சொந்த வீடு ஆக்கிடுவாங்க. ஒர்க் இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே சார், உங்ககிட்ட வந்து ஒரு 2 முக்கியமான நபர்கள் பத்தி நான் கண்டிப்பா கேட்கணும். ஆரம்ப காலகட்டத்துல நீங்க சினிமாவுக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க பண்ண விஷயம் அதிகமா சேரன் சாருடைய படங்கள் எல்லாம் வந்து பார்த்துருக்கிறீங்க அப்படின்னு இது பண்ணியிருக்கோம். அட் தி சேம் டைம் நீங்க மேக்சிமம், அதாவது அதிகமா தியேட்டர்ல பார்த்த படம் ஆட்டோகிராஃப் அப்படிங்கறதும் சொல்லியிருக்கீங்க. ஸோ சொல்லுங்க, சேரன் சார் பத்தி, ஏன் அவருடைய படங்கள் அவ்வளவு பாத்தீங்க, அப்படி என்ன பிடிக்கும்? பொதுவா வந்து நம்ம சினிமால இருந்து இப்ப நம்மலாம் வந்து சவுத் ஸ்பேஸ்ல இருக்கிறதுனால வந்து அங்க இருந்து சினிமாவுக்கு வரும்போது பெரிய இன்ஸ்பயர்டு டைரக்டரா வந்து சேரன் சார் இருந்தாரு. அவர்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு வரும்போது அவரு ஒரு பெரிய ஹீரோ ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் ஹீரோவா நடிச்சிருந்த காலகட்டம். நான் வந்து அசிஸ்டண்டா ட்ரை பண்ண ஒரு 4-5 வருஷத்துல அவர் ஹீரோ ஆயிட்டாரு வந்து. ஸோ அப்ப வந்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணது அவரோட படங்கள். எனக்கு எல்லா படங்களுமே பிடிக்கும். அது எஸ்பெஷலி வந்து ஆட்டோகிராஃபும் தவமா வந்து நான் இண்டஸ்ட்ரியில நான் அதிகமா பார்த்த படங்கள் வரிசையில் அது ஆட்டோகிராஃப் தான் நம்பர் 1. ஏன்னா அந்த மல்லிகா கேரக்டர் மாதிரி நான் ஒரு வில்லேஜ்ல இருந்து வந்த ஒருத்தன் தான். இது வந்து எனக்கு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த திருப்பாச்சி ஷூட்டிங்ல மல்லிகா மேடம் நடிக்க வந்திருக்காங்க. எங்க ஊர் பக்கத்துல திருப்பத்தூர்ல காரைக்குடி போற இடத்துல ஷூட்டிங் நடக்குது வந்து. விஜய் சார் படம் சொல்லிட்டு அங்க போயிட்டு நாங்க வந்து பயங்கர சண்டை போட்டுட்டு இருக்கோம் வந்து, நான் பாக்கணும்னு சொல்லிட்டு. அப்ப அந்த படத்தோட மேனேஜர் வந்து, எப்ப விஜய் சாரோட டூப் வாட்ச் தான் எடுத்துட்டு இருக்கோம். சாயங்காலம் தான் வருவாரு. நீங்க 6 மணிக்கு வந்தீங்கன்னா அவர்கிட்ட ஆட்டோ வைப்பாங்க. யார் சார்? விஜய் சார் மல்லிகா அவர் ஷாக் ஆயிட்டாரு. என்ன சொல்றீங்க? நான் விஜய் சார நேத்தே பாட்டேன் சார் வந்து, நாங்க இன்னைக்கு இப்ப மல்லிகா வந்திருக்காங்க. மல்லிகான்னு முதல்ல சரிதான் உங்களை பார்க்க வச்சிருப்பேன் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அந்த ஒரு கார்ல வந்து ஆட்டோகிராஃப் வாங்கி அதெல்லாம் வீட்டுல வச்சு அந்த மாதிரி பாதுகாத்த அந்த ஞாபகங்கள்லாம் இருந்துச்சு. அதனால நம்ம ரொம்ப எளிய பின்னணியில இருந்து வந்ததுனால அந்த அவரோட கதைக்களங்கள் எல்லாமே ரொம்ப எளிய மனிதர்களோட பின்னணியா இருக்கும். ஒரு பானை செய்யறவன், ஒரு வெளிநாட்டுக்கு போய் ட்ரை பண்றேன், அந்த மாதிரி கேரக்டரேஷன் அதெல்லாம் நம்ம ரொம்ப பார்த்து பழகுன ஒரு மனிதர்கள் கூட கதைகள் வச்சு படம் பண்றதுனால அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பயரா இருந்த ஒரு படம் வந்து. அதாவது அந்த பிளாஷ்பேக்ல வந்து அந்த ஸ்கூல்ல இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கும்போது அந்த மாதிரி நம்ம பார்த்து பழகின ஒரு விஷயங்கிறதுனால ஒரு இன்ஸ்பயர் வந்து. ஸோ அதனால அவரோட நான் பெரிய இன்ஸ்பயரா எடுத்துக்கிட்டேன் வந்து டைரக்டரா வந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி டிராமா படங்கள் பண்ணணுன்றது என்னோட ஆசையா இருந்துச்சு. அது சன்னிதானம் மூலமா நிறைவேறுங்கிறது ஒரு ஆசையா இருந்துச்சு. அதனால அவர் நேர்ல சந்திச்சு என் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து அவரை ரிலீஸ் பண்ண வைக்கணும்னு ஒரு ஆசை வந்து. அதை நேர்ல போய் அவர் சந்திச்சு சொல்லி வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அவர் தான் ரிலீஸ் பண்ணாரு வந்து. அவரும் வந்து மஞ்சு வாரியார் வந்து அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு வந்து. இதெல்லாம் சொன்னீங்களா? உங்க படங்கள் தான் அதிகமா பார்த்து கொஞ்ச நேரம் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சு. அப்புறம் அவரை பத்தி எழுதி வந்து ஒரு மடலை வந்து இப்ப அவர் பண்ற படத்தோட எடிட்டரும் என் படத்தோட எடிட்டரும் உரையாடுறதுனால அவர் மூலமா தான் அந்த கம்யூனிகேஷன் பிகே மூலியமா தான் கிடைச்சிச்சு வந்து. ஸோ அதனால ரொம்ப ஈஸியா மீட் பண்றாரு வந்து. சரி, எனக்கு ரொம்ப என்னன்னா போகும்போது அவரை பார்க்கும்போது சால்வெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தேன் வந்து. சரி, வேற டேரக்டர்ஸ் வந்து நானும் ஒரு டேரக்டர் இன்னொரு டேரக்டர் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜோவியலா கை போட்டு வந்து அந்த அந்த கலந்துரையெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமா இருந்துச்சு. அது ரொம்ப நம்ம பார்த்து வேலை செஞ்சு ஒரு இயக்குனரா அவர் மூலமா ஆகணும்னு நினைச்ச நம்ம ஒரு இயக்குனராகி அவரை போய் ஒரு டைரக்டரா வந்து அது ஒரு டைரக்டரா பார்க்கும்போது ரொம்ப ப்ரௌடா நான் ஃபீல் பண்ணேன் வந்து. ஸோ வந்து அது ரொம்ப சந்தோஷமான ஒரு சூப்பர். பிகே உங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்துல இருந்து ஃப்ரெண்ட் இல்ல? ஆமா, எனக்கு களவாணி மாப்பிள்ளை நான் ஒர்க் பண்ணும்போது வந்து அதுல வந்து அவர் முகமது எடிட்டர் ஆனார் வந்து. ஸோ சினிமாவை தாண்டிய ஒரு நட்பு எங்களுக்குள்ள இருக்கும் எப்பவுமே வந்து. அவன் வந்து நிறைய விஷயங்களை எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார் வந்து. ஸோ அண்ணன் தம்பியா வந்து நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதனால பேசிக்கலி வந்து நான் படம் பண்ணும்போது நீ தான் எடிட்டர் அப்படின்னு நான்
அவன்கிட்ட சொல்லியிருந்தேன். நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆல்பம் பண்ணும்போது, ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது இது எல்லாமே அவன் தான் எடிட் பண்ணார் வந்து. ஸோ இப்போ இந்த படம் பண்ணும்போது வந்து அந்த ஒரு நம்பிக்கையில நாங்க 2 பேரும் இருக்கோம். சரி, இந்த படத்துல டிராவல் பண்ற நிறைய பேர் வந்து ஆரம்ப கால நண்பர்கள் தான். ரிலீக் ரைட்டர் மோகன் ராஜா, மெட்ரோ மகேஷ், ஜாய்மதி, கேமராமேனு, இங்க எல்லாருமே வந்து ரொம்ப காலமா வந்து நம்ம அசண்டா இருக்க காலத்துல இருந்து ஒர்க் பண்ணவங்க தான் வந்து. ஸோ அதனால ஏன்னா அவங்க எல்லாம் கூட இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைச்சு இந்த படம் இது பண்ணோம். ரொம்ப பெரிய சப்போர்ட் வந்து இப்போ ஆர்ட் டைரக்டர் விஜய் தென்னரசு வந்து. ஏன்னா இந்த படத்துல நிறைய ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் நிறைய இருந்துச்சு வந்து. ஸோ அதனால அவர்லாம் ரொம்ப காலமா நம்ம அசண்ட் டைரக்டர் இருக்கும்போது நம்ம டைரக்டர் ஆகணும், ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் வந்து. அதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஆட்கள் தான் இந்த படத்தை பயன்படுத்திக்கிட்டேன் வந்து. ஓகே பிரதர், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து நிறைய டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணீங்கல்ல, இந்த டேரக்டர் பற்றி சொல்லுங்கள். சார் கிட்ட உங்களுக்கு என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சது? எப்படிப்பட்ட ஒரு டேரக்டர்? இவர் வந்து நான் என்ன தப்பு பண்ணாலும் திட்டவே மாட்டாரு. அப்போ இதுக்கு முன்னாடி நிறைய திட்டு வாங்கியிருக்க பல படங்கள்ல. ஆமா. ஓகே. இவர் வந்து எப்படின்னா வந்து யாரெல்லாம் வந்து ஆர்ட் டைரக்டர் அந்த மாதிரி டென்ஷன் வந்தா நம்ம நெக்ஸ்ட் பாத்துக்கலாம், கூலா இரு, நம்ம படம் தானே இது, பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. உனக்கு வேற யாராவது இந்த ஆக்டர் கூட நான் படம் நடிக்கணும், இவங்க படத்துல வந்து நான் நடிக்கணும்? விஜய். விஜய் சார் தான் இப்ப சிஎம் ஆயிட்டாரு. என்ன பண்றது? சரி, அது தவிர வேற? இது கூட எஸ்கே சார் கூட படம் நடிக்கணும். ஓகே, சூப்பர். கண்டிப்பா நடக்கும், வெயிட் பண்ணி பார்ப்போம். விஜய் சார் தான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, எஸ்கே சார் கூட நடிப்பீங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே சார், நீங்க சொல்லுங்க உங்க டைரக்டர் பத்தி. இல்ல, டைரக்டர் அதே சொல்லிட்டேன். நான் படம் இப்படி கம்ஃபர்டபுளா பண்றதுக்கு சார் தான் ரெஸ்பான்சிபிள். ஒன் மோர் திங், நான் ஒரு கன்னடா ஆர்டிஸ்ட், கன்னடா துளு ஆர்டிஸ்ட். என்ன செலக்ட் பண்றது ப்ரொடியூசர் சஜஸ்ட் பண்றாரு, தட் இஸ் த பிக் திங். ஆனா அக்செப்ட் பண்றது டைரக்டர் தான். அது எனக்கு ஒரு வெளிய ஒரு பிளெஸிங். இல்லைன்னா ஐ டோன்ட் நோ ஹவ் மெனி இயர்ஸ் ஐ ஹேவ் டு வெயிட் ஃபார் another தமிழ் மூவி. அதுவும் இந்த மாதிரி ஒரு மூவி, யோகி பாபு சார் லீட்ல இருக்காரு, ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் இருக்கு. அதுக்கு உபரி எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிருது அந்த சபரிமலை கான்செப்ட் தான். எதுக்குன்னா நான் சபரிமலை போவேன். ஸோ ரீசெண்ட் போயிருந்தேன். நான் பிக் பாஸ் வின் ஆன அந்த டைமிங்ல நான் ஒரு மனசுல நேண்டி இருந்தேன், நான் வின் ஆனா நான் சபரிமலை போவேன். அதுக்கப்புறம் நான் புறமா வந்த அப்புறம் எனக்கு கால் வந்துச்சு, இது ஒரு சபரிமலை கான்செப்ட் பேஸ்டு. அந்த கனெக்ஷன் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சார் நரேட் பண்ண ரீதி, சார் போன்ல அதெல்லாம் சொல்லிட்டாரு. எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல போன்ல சார் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் ஒரு லைன் சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஒரு மேபி ஒரு 20-25 மினிட்ஸ் அப்படியே சொல்லிட்டாரு. இது இருக்கு, இது இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. எனக்கு ஒரு லவ் ஸ்டோரி கூப்பிடு, இதுல ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குச்சு. ஸோ வந்த அப்புறம் கம்ஃபர்டபிலிட்டி ஒரு ஆக்டருக்கு வெரி இம்பார்ட்டன்ட். எதுன்னா ஒரு செட்டில் கம்ஃபர்டபிலிட்டி வேணும். அது நம்மள ஜூனியர் சூப்பர் ஸ்டார் இப்ப எப்படி சொல்லிட்டாரோ அதுதானா. சோ டைரக்டருக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அந்த டைம்ல முடிக்கணும் எல்லாம், இல்ல எல்லா ஆர்டிஸ்ட் கோஆர்டினேட் பண்ணணும். பட் ஸ்டில் அந்த ப்ரெஷர் அவர் போட மாட்டாரு யாரும் மேல. எம் மேல ஆர்டிஸ்ட் மேல டெஃபினெட்லி போட மாட்டாரு. ஆனா ஒரு டீம் இருக்கு இல்லையா, அங்கேயும் போட மாட்டாரு. நான் ஒரு டைரக்டர் தான், நான் 3 படம் டைரக்ட் பண்ணிருக்கேன் துளு லாங்குவேஜ்ல. ஆனா நான் அப்படி கிடையாது, நான் ரொம்ப ப்ரெஷர் போடுவேன். எதுக்குடா அதெல்லாம் ப்ரெஷர் போடுவேன் அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் எல்லாம். ஆனா சார் அப்படி பண்ண மாட்டாரு. சொல்ல நம்ம ஒரு யூனிக் குவாலிட்டி ஆகலையா, டோன்ட் வரி, இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அவரே ஐடியா கொடுக்காரு. தட் இஸ் த ரியல் குவாலிட்டி ஆஃப் அ லீடர். ஸோ அது எனக்கு ரியலி பிடிச்சிருக்கு. இப்போ ஏன்னா அவரு காம்ப்ளிகேஷன்ஸ் வந்தா இல்ல ரிலீஸ் டேட் அப்படி இப்படி ஆனா காமா மேனேஜ் பண்றாரு. So that is very important. That is very important quality. Okay, super sir. Actually இது ரொம்ப நல்ல விஷயம். எல்லாருமே அதுதான் சொல்றாங்க. அவ்வளவு காமா இருந்து மத்தவங்க மேல பிரஷர் கொடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அப்படியே கண்டினியூ பண்ணுங்க சார். அண்ட் அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்லியிருந்தால நான் 2 பேர் பத்தி கேட்கணும் அப்படின்னு. இன்னொன்று வந்து ஸ்க்ரீன் பிளே மன்னன் பாக்கியராஜ் சார் வந்து மீட் பண்ணி ஒரு 2 hours பேசுனதா இருக்கு. ஸோ 2 மணி நேரம் என்ன பேசுனீங்க? ஏதாவது ஸ்க்ரீன் பிளே பத்தி ஏதாவது அவர்கிட்ட கேட்டு கத்துக்கிட்டீங்களா?
இல்ல ஆக்சுவலா இந்த படத்துல வந்து இந்த கதையை வந்து ஒரு மைண்ட் செட் பண்றதுக்கு ஒரு பிகினிங்ல ஒரு வாய்ஸ் ஓவர் இருந்துச்சு. அது ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் வந்து அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி நானே அந்த வாய்ஸ் ஓவரை முதல்ல டம்மியா பேசிட்டேன். வந்து பேசிட்டு அப்புறம் படம் பார்க்கும்போது இது யாராவது ஒரு செலிபிரிட்டி வந்து டைரக்ட் பண்ணா வந்து படத்துக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆகும்ட்டு எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதுக்காக நாங்க நிறைய செலிபிரிட்டிஸ் ட்ரை பண்ணோம். அங்க ட்ரை பண்ணா வந்து எல்லாருமே பிஸியா இருக்கிறதுனால வந்து அதுக்கான வாய்ப்பு சரியா அமையல. ஆனா பாக்யராஜ் சாரை பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி வந்து அவரை மீட் பண்ண போனோம். 2 சாய்ஸ் இருந்து அவர் திடீர்னு வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தோம். அவர் வந்து நாளைக்கு சொல்றேன்னு சொல்லிட்டாரு. அந்த கேப்ல நாங்க ட்ரை பண்ணும்போது அவர் வர சொல்லிட்டாரு வந்து. சரி சொல்லிட்டு அப்புறம் சாரை பார்க்க போயிருந்தா அவர் வந்து சும்மா படத்தோட வாய்ஸ் ஓவர்னா அவர் டைரக்டர் நானும் ஒரு டைரக்டர் வந்து பேச்சு கொடுத்துருவாரு நினைச்சிட்டு தான் நான் போனேன். ஆனா போனது அங்க நடந்தது வேற. அவர் வந்து உட்காருப்பா அப்படின்னு சொல்லி கதை என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னாரு. சரி ஒரு லைனா சொல்லிடுவோம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷத்துல ஒரு கதையா சொன்னேன். சரி ஓகே இதுல சித்தாரா என்ன பண்றாங்க அப்படின்னு. அப்புறம் சித்தாரா ஒரு கேரக்டரோட பிரீஃப், அப்புறம் இந்த யோகி பாபா என்ன பண்றாரு வந்து அப்புறம் அவரோட பிரீஃப், அப்புறம் அதுல தம்பின்னு ஒரு கேரக்டர் இந்த கன்னட ஆர்டிஸ்ட் ஒருத்தர் ரூபேஷிட்டு அவர் என்ன பண்றாரு அவரோட நம்ம சொன்ன ஒரு கட்டத்துக்கு சார் நான் புல் கதையை உங்களுக்கு சொல்லிடுறேன் புல் கதையை அப்படி சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு நான் போனது 2 நிமிஷம் வாய்ஸ் ஓவர். ஆனா 2 மணி நேரம் புல் கதை கேட்டு அந்த திரைக்கதையில நிறைய பாயிண்ட்ஸ் எனக்கு கொடுத்தாரு வந்து. அப்ப நான் என்ன அவட்ட ஓப்பனாவே சொன்னேன் வந்து சார் நான் இந்த படம் ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு வேளை சந்திச்சு இந்த கதையை உங்களை டிஸ்கஸ் பண்ணி தான் எனக்கு இன்னும் நிறைய வேலிட் பாயிண்ட் கிடைச்சிருக்கு சார் இந்த பியூட்டிஃபுல் சார். ஆனா இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு ரிலீஸ் இதுக்கு பிகினிங்ல இருக்க வாய்ஸ் வருவேன் நான் உங்களுக்கு பேச விரும்புறேன் சார் சொன்னேன். சரி என்னைக்கு வரணும் அப்படின்னாரு. அப்புறம் நான் ஒரு டைம் சொல்லியிருந்தேன் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு டேட்ல பண்ணலாம். அந்த டேட்ல வந்து அவர் வெளியூர் போயிட்டாரு வந்து. சோ வந்து வெளியூர் போயிட்டு வந்து பேசலாம். இன்னொரு ஆப்ஷன் நான் கேட்டிருந்தவரு வந்து நான் அந்த டேட்ல நான் வரேன்ட்டாரு. சரின்னு அப்புறம் அவரை வச்சு முடிச்சுட்டு அப்புறம் அவருக்கு நம்ம கால் பண்ணி இந்த தகவலை சொன்னோம் வந்து. அது வந்து எனக்கு என்னன்னா நான் அவர் கூட ஒர்க் பண்ணது கிடையாது வந்து. அந்த அனுபவம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பட டைரக்டர். ஆனா அந்த அவருக்கும் இந்த படத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சன்னிதானம் பிஓக்கும் வந்து. ஆனா இந்த படம் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணா இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் கவனிக்கப்படும் அப்படின்னு சொல்றத அவர் சொல்லும் போது அந்த திரைக்குடைய யுக்தி எவ்வளவு முக்கியம் வந்து ஒரு படத்துக்கு அப்படிங்கறத அவர் மூலமா பார்த்து நான் பிரமிப்படைஞ்சேன் வந்து. ஏன்னா நான் வந்து நான் என்னோட ஒர்க்கிங் டீம்ல எல்லாருமே என்ன சொல்லுவாங்க நான் ரொம்ப சூப்பரான ஸ்கிரீன் பிளே பண்ணுவேன் வந்து. எவ்ரி சீனுக்கு சண்டை போடுவேன் வந்து இது ஏன் வேணும் இது ஏன் வேணாம் அப்படிங்கிறது வந்து. ஸோ வந்து அதுக்காக அதை தாண்டி ஒரு மனுஷன் வந்து ஒரு படத்துக்காக என்ன யாருன்னு தெரியாது இந்த படத்துக்கு அவருக்கு எந்த சம்பந்தம் இல்லை. ஆனா அந்த கதையை அவர் முழுசா உள்வாங்கி அதுக்கு ஒரு ஐடியா ஏன் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப. ஏன்னா அவரோட பிஸி ஷெட்யூல்ல அதை ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவ்வளவு போன்ஸ் வந்துச்சு ரெஸ்டாரண்ட் கூட்டு போகலாம் கொடுத்து வெளியே சொல்லிட்டாரு வந்து. அந்த கதையை கேட்ட உடனே வந்து சன்னிதானம் பிஓ அந்த ஐயப்பன் பேக்ட்ராப் அதெல்லாம் கேட்ட உடனே அவரும் ரொம்ப மங்களகரமான கதைன்னு சொல்லிட்டு அது மீட் பண்ணும்போது வந்து ஏன்னா நம்ம சினிமாவுக்கு வரும்போது ஒரு சிறந்த திரைக்கதை மன்னன் தமிழ் தெலுங்கு அவர் கண்டினியூஸ் ஹிட் அடிச்ச ஒரு நடிகர் கம் டைரக்டர். ஸோ அது ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு வந்து. ஸ்கிரீன் பிளே மன்னன் அப்படின்னு சொல்றாங்கல்ல அவர் எல்லா படத்துலயும் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் ஒன் ஃபில்ம் ஒரு பர்டிகுலர் ஃபில்ம் இது பயங்கரமா இருக்கும் இது எனக்கு பிடிக்கும் இல்ல அவரோட படங்கள் எல்லாமே அப்படிதான் வந்து. ஸோ இதுன்னு பர்டிகுலரா நம்ம ஒரு சில படங்களை அவரை இது பண்ண முடியாது வந்து. ஸோ அப்படி சொல்ல போனா தாவணி கணக்கு ராசுகுட்டி இதெல்லாம் வந்து என்னோட ஃபேவரட் மூவி வந்து அவரோட இதெல்லாம் வந்து. ஸோ அதெல்லாம் ராசுகுட்டி எல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரீமான ஒரு ஒரு டிராமாவான ஒரு கதை வந்து. அது அவ்வளவு அழகான ஒரு ஸ்கிரீன் பிளே தான் அந்த படத்தை வந்து கடைசி வரைக்கும் ரசிக்கும். இப்ப படம்லாம் நம்ம உட்காந்து வீட்டுல பாத்துட்டு இருக்கோம் அந்த படத்தை. அதுக்கான காரணம் வந்து அந்த ஸ்கிரீன் பிளே தான் வந்து. ஸோ அது ரொம்ப ஒரு திரைக்கதைக்கு ரொம்ப தேவைங்கிறத நான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் இருக்கும்போது உணர்ந்திருக்கேன். நான் ஒரு ரைட்டரா பிளே பண்ணிருக்கேன், ஒரு டயலாக் ரைட்டரா ஒர்க் பண்ணிருக்கேன். இவ்வளவு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறத என்ன சுத்தி இருக்கும் எங்கிட்ட இருக்கவங்க நான் சொல்லிட்டே இருப்பேன். ஒரு கதை அந்த கதையை திரைக்கதை பண்றது ரொம்ப முக்கியம் வந்து. அதை வந்து எல்லா டைரக்டரும் அதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் வந்து. அதை வந்து இந்த மாதிரி ஆட்களை சந்திக்கும் போது இவங்களால ஏன் தொடர் வெற்றிகளை கொடுக்க முடிஞ்சுங்கிறத நான் உணர முடிஞ்சு அவங்க சந்திக்கும் போது வந்து. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு 2 minutes வாய்ஸ் ஓவருக்கா ஒருத்த உட்காந்து 2 மணி நேரம் கதை கேட்டு அதை வந்து அனலைஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம அவங்க எவ்வளவு மெனக்கெட்டு இருப்பாங்க ஒரு சீனுக்காக. அப்படி நம்ம இப்ப வந்து பரவாயில்ல இந்த சீன் இல்லாட்டா அடுத்த சீன்ல பாத்துக்கலாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஒரு கதையை வந்து எவ்ரி சீனும் நமக்கு ரொம்ப முக்கியம். சீன் நம்பர் 1ல இருந்து எண்டு வரைக்கும் வந்து நம்ம வந்து எல்லாத்துக்கும் பயங்கரமா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இதை வந்து நான் உணர்ந்திருந்தாலும் அவரை பார்க்கும்போது இன்னும் எனக்கு நம்மளோட இது இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஓகே இந்த படத்துல வந்து ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே அஜினும் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆமா இந்த படத்தோட கதை வந்து அவர் பிளாட் வந்து அவர் சொல்லிட்டாரு வந்து. ப்ரொடியூசருக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வந்து. ஸோ ஸ்கிரீன் பிளே ஐடியா அவர் ஒன்று சொல்லிட்டாரு வந்து. தமிழ்ல சில சேஞ்சஸ் எல்லாம் நம்ம தமிழ்ல ஒரு படமா பண்ணும்போது வந்து அவரும் பேசிக் ஒரு மலையாளிங்கிறதுனால நம்ம வந்து இங்க பண்ணும்போது வந்து நமக்கு நிறைய மாற்றங்கள் தேவைப்படுச்சு. இங்க தமிழ் ஆடியன்ஸுக்கு நம்ம ப்ரெசென்ட் பண்றதுக்கு அதுக்காக சில மாற்றங்களை கொண்டு வந்து நம்ம அதுக்கான இதை பண்ணி வந்து டயலாக் போர்ஷன் நானே எழுதி வந்து இந்த படத்தை டைரக்ட். ஓகே சூப்பர். இப்போ அடுத்து அப்கமிங்ல உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் இருக்கு? நீங்க வேற
சிறுமலையில் அடுத்த படத்துக்கான டிஸ்கஷன்லாம் வேற போச்சு. என்னது அடுத்த படம் வந்து ஒரு ஆக்சுவலா நான் வந்து என்னன்னா ஒரு டைரக்டரா ஆகணும்னு நினைக்கும் போது வந்து என்னோட ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்குமான ஒரு தொடர்பு வந்து யாராலையும் பிடிக் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன் வந்து. அதனால சன்னிதானம் ஒரு ஃபேமிலி டிராமா, அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு பிளான் பண்ணோம். வெப் சீரிஸா பண்ணலாம் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீமேல் லீடா பண்ணி பண்ணலாம் நாங்க ஒரு ப்ராசஸ் போச்சு வந்து. ஸோ அது ப்ராசஸ்ல இருக்கு வந்து. அது இந்த ஓடிடி பிளாட்ஃபார்முக்காக ஒரு சில விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் வந்து. அது ஒரு பேரல் ஒரு இது இருக்கு வந்து. இன்னொன்னு ரிவெஞ்ச் த்ரில்லர் ஒரு கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சில அப்ரோச்லயும் இருந்தேன். என்ன சார் யாருக்கு கூட அந்த கதை ஒரு தடவை சொல்லியிருக்கேன் சூப்பர் வந்து. ஸோ வந்து இது எப்படி இருக்கு சொல்லுங்க சார் வந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரும் ஒரு டைரக்டருங்கிறதுனால வந்து அவரோட ஐடியா வந்து, ஏன்னா அது நான் நினைச்சது வந்து இது வந்து தமிழை தாண்டி வேற லாங்குவேஜ்லயும் அந்த கதை ஒர்க் அவுட் ஆகிற ஒரு ஸ்டைலிஷான ஒரு கதைன்னு நினைச்சேன் வந்து. அது எப்படி இருக்குங்கிறத நான் அவர்கிட்ட ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார் வந்து. ஸோ அதனால அது ஒண்ணு. அப்புறம் இன்னொரு காமெடி ஜானர் கதையை வந்து காமெடி, ஆமா இன்னொரு காமெடி ஜானர் கதை இந்த மாதிரி ஒரு 3 விதமான டைப் ஆஃப் இது ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் வந்து. ஸோ இந்த ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து இமீடியட்டா எதை ஸ்டார்ட் பண்ண போறோம்னு தெரியல வந்து, ஏதாவது ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, ஆக்சுவலா இதுவுமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் டேரக்டர் அப்படின்னா அவங்கள வந்து இந்த ஜானர்ல இருக்கும் அப்படிங்கிறது சில பேருக்கு நம்மளால ஈஸியா சொல்ல முடியும். ஆனா நீங்க அப்படி இல்லாம ஒவ்வொன்றும் மாத்திக்கிட்டே இருக்கிறீங்க. ஓகே, ஸோ பார்ப்போம், எல்லா படத்தையும் அடுத்தடுத்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த சன்னிதானம் பிஓக்கா இல்லை அடுத்தடுத்து வச்சிருக்கக்கூடிய படங்களுக்கோ நீங்கள் நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஹீரோஸ் யாராவது அப்ரோச் பண்ணியிருக்கீங்களா? எதுக்காக அப்ரோச் பண்ணீங்க, அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுங்க? இல்ல இப்ப என்னோட அந்த ரிவெஞ்ச் த்ரில்லர் கதைக்கு ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஹீரோ தேவைப்பட்டுச்சு வந்து. ஸோ அது வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 2-3 பேர் அப்ரோச்ல இருக்காங்க வந்து. ஸோ வந்து இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து அது நம்ம அபிஷியலா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்றோம் வந்து. ஸோ அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து சரி, அப்போ இப்போ சொல்ல மாட்டோம், அபிஷியல்ல பார்த்துக்கோங்கன்றீங்க. கூடிய விரைவில் அதை அறிவிச்சிருவோம் வந்து. சரி, ஓகே, அதுவும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன இருக்கு அடுத்தடுத்து படம் அப்கமிங்ல? இப்ப இந்த கேமரா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இப்ப ஃபேன்ஸ்னு ஒரு படம் போயிட்டு இருக்கு, சிஎம் பத்தி தான் எடுக்கிறாங்க. இப்போ விஜய் ஜெயிச்சிட்டாருனால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகே, அதனால கதைய மாத்திட்டாங்க. சரி, வேற என்ன படம் இருக்கு? வேற எதுவுமே இல்ல, ஒரு ஆடிஷன் போனேன், செலக்ட் ஆயிட்டேன். செலக்ட் ஆயிட்டீங்க? ஆமா, அது பேர் இன்னும் வைக்கல, ஊமையா கேட்டிருக்காங்க. நீங்க பயங்கரமா பண்ணிடுவீங்க. ஆனா இது எப்படி, ஏன்னா பயங்கரமா பேசுறீங்க, ஆஃப் கேமராலையும் சரி ஆன் கேமராலையும் சரி, அங்க எப்படி பேசாம நடிக்க போறீங்கன்னு தெரியல. சரி, இப்போதைக்கு இந்த 2 படங்கள் இருக்கு, அதுல ஒண்ணு வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, ஓகே சார், உங்களுக்கு சார்? எனக்கு இப்போ அட் பிரசன்ட் சன்னிதானம் போஸ்ட் ஆபீஸ் அத இன்னும் நீங்க தான் பேன் இந்தியாவை இல்ல சார், பேன் இந்தியால பெரிய வேர்டு நாங்க எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். பேன் இந்தியால கிடையாது. பேன் இந்தியா எப்போன்னா பேன் இந்தியா பாக்கணும் படம். பேன் இந்தியா நம்ம சொல்றது கிடையாது. பேன் இந்தியா படம் பார்த்தா பேன் இந்தியா, நம்ம சொல்றது பேன் இந்தியா. சொல்றதோ நம்ம நடிக்கிறதோ இல்ல, பேன் இந்தியா லெவல் எல்லாரும் நம்ம நம்மள வேலைன்னா டைரக்டர் என்ன சொல்றாங்க அது 100% ஃபுல்லி டெடிகேட்டடா பண்றது மட்டும்தான். அது பேன் இந்தியால ஆடியன்ஸ் கையில இருக்கு, எங்களுக்கு கையில இருக்காது. நான் ஒரு துளு படம் ஆக்ட் பண்றேன், ஒரு துளு படம் டைரக்ட் பண்றேன், ஒரு 2 கன்னடா படம் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு வெப் சீரிஸ் பண்ணிருக்கேன். இருக்கு இதுலயே கூட கொஞ்சம் கிரிக்கெட்டும் போட்டு இருக்கு. நான் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல பிரசன்டரா ஒர்க் பண்றேன். சூப்பர் சூப்பர், ஐபிஎல் போட்டு இருக்கு. ஓகே ஓகே, ரைட். சரி, இப்போ உங்க எல்லாருக்கும் இந்த சன்னிதானம் பிஓ படமாகட்டும், அடுத்தடுத்து நீங்க பண்ற எல்லா ப்ராஜெக்ட்டுமே மிகப்பெரிய சக்சஸ் ஆகணும் அப்படின்னு எங்க டீம் சார்பா விஷ் பண்ணிக்கிறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.